ஹலோ வியூவர்ஸ், வாங்க சாப்பிடலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி மாங்காய் பச்சடி செய்யலாம். அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டின்னு இருக்கோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு மிளகாய் வற்றல் 2 கிள்ளி போட்டுருக்கோம். மாங்காயை கட் பண்ணிவிட்டு பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டிருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணாலே போருங்க. மாங்காய் பச்சடி நம்ம தாளித்து கொட்டியிருக்கோம் இல்லையா, இதில் நம்ம இதை போட்டு பரட்டிக்கணும். லேசாக பரட்டிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி எடுத்தாலே போதும். ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும். அப்படியே மாங்காய் நல்லா வெந்திருக்குங்க. அதில் தான் மிளகாய் வற்றல் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ வெல்லத்தை போட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம். 5 நிமிஷம் மூடி வச்சோன்னே நம்மளுடைய அருமையான மாங்காய் பச்சடி ரெடி. பாருங்க, சூப்பராக இருக்குங்க. அல்வா மாதிரி இருக்கும். பசஞ்சு சாப்பிட்லாம், தொட்டுண்டும் சாப்பிட்லாம். மாங்காய் பச்சடி வேப்பம்பூ இருந்தால் போட்டுக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு வடை, கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு நம்ம மிளகாய் வற்றல் போட்டு உப்பு போட்டு அரைச்சி வச்சுட்டுருக்கோம். அப்புறம் சுண்டல், கருப்பு கொண்ட கடலை சுண்டல் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. அடுத்தது பாயசம், சேமியா பாயசம் செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்குங்க. பச்சை கற்பூரம் போடலாம், ஏலக்காய் போடலாம், முந்திரி திராட்சை போட்டு நம்ம நெய்யில் வறுத்து போட்டோன்னா கமகமன் வாசனையாக சூப்பராக இருக்கும். சேமியா பாயசம் இன்றைக்கி புத்தாண்டு இல்லையா, இன்றைக்கி பிரசாதமாக சுவாமிக்கு இன்றைக்கி நாங்கள் பண்ணினோம் எங்கள் வீட்டில். அப்புறம் சாதம் ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. வடை, சுண்டல், கருப்பு கொண்டக்கடலை சுண்டல், அப்புறம் சேமியா பாயசம், சாதம், பால், அப்புறம் மாங்காய் பச்சடி, அப்புறம் தூப தீபம் எல்லாம் ரெடியாக இருக்குது. வெத்தலைப்பாக்கு, பழம், பூவு, தேங்காய் வச்சு நம்ம பகவானுக்கு பிரசாதமாக படைக்க வேண்டும். இன்றைக்கி எல்லாம் வச்சு நம்ம நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. இன்றைக்கி உங்கள் வீட்டிலலாம் என்ன பாயசம், என்ன வடை, அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கங்க. எப்பவுமே நெய்வேத்தியம் பண்ணும்போது தேங்காய் உடைக்கணுங்க. வீட்டில் தேங்காய் உடச்சி நெய்வேத்தியம் பண்ணும்பொழுது நம்ம தேங்காய் உடச்சி நெய்வேத்தியம் பண்ணணும். கற்பூரம் காட்டணும். மற்றும் சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருந்தாலும் சரி, அந்த காலத்து சாம்பிராணி நாட்டுக்கு மருந்து கடையிலலாம் கிடைக்கிது பார்த்திங்களா, அந்த சாம்பிராணி எடுத்தும் நம்ம போடலாம். வீடு முழுக்க காட்டணும். இன்றைக்கி முருகப்பெருமானுக்கே உகந்த நாள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதுவும் இன்றைக்கி விசேஷமான நாள். இன்றைக்கி நம்மளுக்கு புத்தாண்டு வந்திருக்கு இல்லையா, அதுவே சிறப்பு வாய்ந்ததுங்க. கோவிலில் போய் முருகப்பெருமானை கண்டிப்பாக தரிசனம் செய்யணும். எல்லா சாமியும் தரிசனம் செய்யணும். விளக்கு கோவிலில் ஏற்றலாம், வீட்லேயும் நெய் தீபம் ஏற்றலாம், கோவிலையும் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபமும் நம்ம ஏற்றலாம். கண்டிப்பாக இன்றைக்கி கோவிலில் போய் பகவானை வழிபட வேண்டும். அர்ச்சனை செய்கிறவர்கள் அர்ச்சனை செய்வாங்க. இன்றைக்கி ரொம்ப மிகவும் விசேஷமான நாள். செம்பருத்தி போல் எங்கள் வீட்டில் பூத்துதுங்க. அதுதான் சகப்பு சகப்பாக அவ்வளோ அழகாக அருமையாக இருக்குது பாருங்கள். நான் ஏற்கனவே செம்பருத்தி மரம் பற்றி நான் போட்டிருக்கேன் ஒரு வீடியோவே. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.